ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். மதன், அந்த பென்குயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட மட்டும் இல்லை, டொனால்டு ட்ரம்ப்போட ப்ரொஃபைல் இருக்குல்ல, ஒயிட் ஹவுஸ் ப்ரொஃபைல், அங்கே இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் இன்டர்நெட் இன்னைக்கு யூஸ் பண்ண எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே கொஸ்டின் வந்து அந்த பென்குயினுக்கு என்ன ஆச்சு அண்ட் அந்த பென்குயின் ஏன், பட் வை, ஏன் அது இதை பண்ணுச்சு, அந்த தனியாக ஏன் வந்து அந்த மலையை நோக்கி நடந்துச்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலையும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சும்மா நம்ம கேள்வியை மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, இது என்ன டாக்குமெண்ட்ரி மட்டும் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம வந்து அந்த பென்குயினுக்கு என்ன ஆச்சுங்கிறத இன்னைக்கு வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோம். பட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் இதை தெரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடக்குதுங்கிறத டெய்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் நான் நாளைக்கு போடுற வீடியோவோ வேர்ல்டில் அடுத்து நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும். எனிவே, இப்போ அந்த பென்குயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பென்குயின் என்ன மதன் பென்குயினை சும்மா காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் பென்குயின் பென்குயின் அப்படின்னு சொல்லிட்டு ரீல், ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி சொல்லிட்டு அந்த பென்குயினுக்கு என்ன ஆச்சுங்கிறத வந்து அடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஏன் அந்த பென்குயின் வந்து அந்த மலையை நோக்கி போச்சுங்கிறதையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வெர்னர் ஹெர்சாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஃபில்ம் மேக்கர். ஓகேவா? இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபில்ம் மேக்கர். இவர் வந்து காட்டுக்குள்ள போய் உண்மையிலே அனிமல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பாரு. உலகத்தோட எண்டுக்கு போய், அண்டார்டிகா கரெக்டா, லிட்டரலா உலகத்தோட எண்டு, அங்க போய் இருந்துகிட்டு அவர் அங்க இருந்துகிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து போடுவாரு, அங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வித்தியாசமான டாக்குமெண்ட்ரி எடுக்கக்கூடிய வெர்னர் ஹெர்சாகோட ஒரு டாக்குமெண்ட்ரி தான் வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியோட பேரு என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியில இருக்கிற ஒரு கிளிப் தான் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. இந்த கிளிப் பேசிக்கா என்ன காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஒரு பெரிய பென்குயின் கூட்டம். இந்த பென்குயின் கூட்டம்லாம் வந்து கடல் கிட்ட இருக்கக்கூடிய தண்ணியில தான் அந்த இடத்துக்கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஏன்னா இப்போ ஹியூமன்ஸே பாத்தீங்கன்னா, நம்மளோட எல்லா சிவிலைசேஷனும், பழைய ஊருன்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா பழைய ஊரும் பாத்தீங்கன்னா கடல் கிட்டயோ இல்ல நதி கிட்டயோ தான் இருக்கும். ஏன்னா அங்கதான் மீன் கிடைக்கும், நம்ம சாப்பிட முடியும். நம்ம நதியோரத்திலையும் கடலோரத்திலையும் தான் எல்லா நாகரிகம், எல்லா கல்ச்சரும் பிறந்துச்சு. அதே மாதிரி அண்டார்டிகால இருக்கக்கூடிய பென்குயினுமே வந்து கடலோரத்துல தான் இருக்கணும். அது வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள ஐஸ்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா எல்லாமே உறைஞ்சு போய் கிடக்குது, எதுவும் விளைய வைக்க முடியாது, அது வாழ முடியாது. கரெக்டா? சோ இந்த கடலோரத்துல தான் வந்து இந்த பென்குயின்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கும். இப்படி வாழக்கூடிய பென்குயின் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பென்குயின், ஓகேவா, இந்த கிளிப் தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்குது, அந்த கடல் கிட்ட தான் எல்லா பென்குயினும் போயிட்டு இருக்குது, அங்கதான் வாழ முடியும், அங்கதான் மீன் கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு. ஆனா ஒரு பென்குயின் மட்டும் அந்த கூட்டத்துல இருந்துகிட்டு ஒரு செகண்ட் என்ன அப்படியே திரும்பி பார்க்குது. அந்த சைடு ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது, கம்ப்ளீட்டா உறைஞ்சிருக்குது. ஆனா கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு மலை இருக்குது. ஓகேவா? அந்த பென்குயின் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பாக்குது, இங்க பாக்குது, இங்க பாக்குது, இந்த சைடு கடல் இருக்குது, இந்த சைடு மலை இருக்குது, இங்கதான் சாப்பாடு இருக்குது, இங்கதான் எல்லா பென்குயினும் இருக்குது, இதுதான் வாழ்க்கை. ஆனா அந்த பென்குயின் என்ன பண்ணுதுன்னா, இதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி இந்த சைடு மலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருது. அந்த பென்குயின் வந்து அந்த மலையை போய் ரீச் பண்ணி அந்த உச்சத்தை அடையவே முடியாது. தெரிஞ்சும் அந்த பென்குயின் வந்து அந்த சைடு நடக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஒரு கிளிப் இருக்குல்ல, பயங்கர வைரல் ஆயிடுது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டரா முதல்ல நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்னைய கேட்டீங்கன்னா அது ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனா இருக்குது. நான் கூட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் தனியா எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறேன். ஒரு 96 படத்துல வர ஒரு ராம் மாதிரி, இல்ல KGF படத்துல வர ஒரு யஷ் மாதிரி, ராக்கி பாய் மாதிரி, நான் இதுல போக மாட்டேன்டா, எனக்குன்னு ஒரு வழி, என் வழி தனி வழிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு ஒரு ரூட்ல போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி தோணும். எனக்கு அது பாசிட்டிவா தோணுச்சு. பட் குளோபல் லெவல் இது எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பென்குயின் கிளிப்பே வந்து முதல்ல ஒரு பழைய கிளிப். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி 15 இயர்ஸ் முன்னாடி வந்த டாக்குமெண்ட்ரியில யூடியூப்லயே வந்து த டிப்ரெஸ்டு பென்குயினோ, பென்குயின் டிப்ரெஷனா ஒரு பேர்ல வந்து ஒரு யூடியூப் கிளிப் இருக்குது. அதுல பேசிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பென்குயின் வந்து பெரிய டிப்ரெஷன்ல இருக்குது, அதனாலதான் சிவிலைசேஷன் விட்டு மக்களை விட்டுட்டு அதோட மக்கள் இருப்பாங்களா, மற்ற பென்குயின் எல்லாம் விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு சாப்பாடே கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் அந்த மலையை நோக்கி அதை நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து த நிஹிலிஸ்ட் பென்குயின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்திலும் விரக்தி அடைஞ்ச ஒரு பென்குயின், அது எதையுமே எக்ஸைட் ஆகல, போங்கடா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்டா, நான் பாட்டுக்கு போறேன்டான்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாங்க. நம்மளால ட்ரம்ப் எப்பவும் போல இதை பாசிட்டிவா பார்த்துக்கிட்டாரு. நம்மள மாதிரி அவர் எப்படி யோசிச்சாருன்னா, பாத்தீங்களா அந்த பென்குயின் வந்து எப்படி என்னானாலும் அதோட பாதையில போகுமா, நானும் அப்படிதான் போவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு போஸ்ட் போட்டாரு. நிறைய பேர் அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க அதை போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஓவரால் இதான் பாயிண்ட். அந்த பென்குயின் வந்து இந்த சைடு கூட்டத்தை விட்டுட்டு, அதோட பென்குயின்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, நார்மல்ஸியை விட்டுட்டு, அப்நார்மலா ஒண்ணுமே இல்லன்னு தெரியுற ஒரு இடத்துலயுமே அது எதையோ பார்த்துருச்சுங்கிறதுக்காக போகுது இல்ல. இதுதான் மேட்டர், இதுதான் கிளிப். இப்போ இதுக்கு நம்ம கான்டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த மேட்டர் மட்டும் பார்த்தோம்னா இது ஒரு பிலாசபிக்கல் ஆங்கிள். இந்த ஒரு சீனை மட்டும் பார்த்தோம்னா ஒரு பிலாசபி. கரெக்டா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் முட்டிய பாரு, எனக்கு தான் மூல அதிகம்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நானே அட்ரஸ் பண்ணிடுறேன். இது ஒரு பிலாசபிக்கல் ஆங்கிள் ஆஃப் சீயிங் திங்ஸ் தான். பட் இப்போ அதுக்கப்புறம் ஃபேக்சுவலா பார்ப்போம், ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அந்த பென்குயினுக்கு. அண்ட் அந்த பென்குயின் வந்து எதனால அங்க போச்சு அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இட் இஸ் நாட் சோ குட்
திங். ஓகேவா? அது அவ்வளோ மோட்டிவேஷனலாவோ இன்ஸ்பிரேஷனலாவோ இருக்காது. ஏன்னா அந்த பென்குயின் வந்து உண்மையிலே ஒரு மூலையில வந்து பிரச்சனை வந்த ஒரு பென்குயின். இப்போ என்ன ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியிலே என்ன காமிக்கிறாங்கன்னா என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பென்குயின்ஸ்குள்ளேயுமே வந்து இன்சேனிட்டி இருக்குது. சில பென்குயின்ஸ்க்கு வந்து பைத்தியம் பிடிச்சிடும். பென்குயின்ஸ்குள்ள சில அப்நார்மலான விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்க பென்குயின்ஸை பார்த்தீங்கன்னா, சில பென்குயின்ஸ் வந்து கூடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து கல் தேவைப்படுமா. ஆனால் அண்டார்டிகால கல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கும், எல்லாம் பனிக்குள்ள உறைஞ்சு கிடக்கும். ஸோ சில பெபிள்ஸ் தான் கிடைக்கும். ஒரு ஆண் வந்து பெபிள்ஸ் எல்லா பென்குயினும் கொஞ்சம் கொஞ்சம் பெபிள்ஸை சேர்த்து வச்சுக்குமா. ஒரு பெண் என்ன பண்ணும்னா, கூடு கட்டுறதுக்கு ஒரு ஆண் கிட்ட இருக்கிற பெபிள்ஸ் தேவைன்னா அது கூட வந்து ஒன்னா இருந்துக்குமா. ஸோ ஒன்னா இருந்துகிட்டு அந்த பெபிள்ஸை வாங்கிக்குமா. இது வந்து ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரான ஒரு விஷயம். இது ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு பிசினஸ் மாதிரி. நான் உனக்கு என்ன வேணும், என் கூட இருக்கணுமா, இருந்துக்கோ, எனக்கு அந்த பெபிளை தா அப்படின்னு சொல்லி அந்த பெபிளை வாங்கி கூடு கட்டி அதுல வந்து பென்குயின் வந்து அடுத்த குட்டியை வளர்த்துக்க பார்க்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியர் இருக்குல்ல. பென்குயின் முட்டை போட்டுக்கும், அதை பாதுகாத்துக்கும், அடா காக்கும், எல்லாமே பண்ணும். ஸோ இந்த பென்குயின் வந்து அந்த கூடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுது, இன்னொரு பென்குயின் கூட ஒரு ஆண் பென்குயின் கூட இருக்கணுமா, இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு பென்குயின் இதை பண்ணுதுங்க, மனுஷங்க பண்ணலாம், பட் ஒரு பென்குயின் பண்ணுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பென்குயின்குள்ள சில இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியர்ஸ்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ரியே போகும். அதுல இந்த ஒரு ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது தன்னோட மரணத்தை தேடி நடக்கக்கூடிய நடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இது இப்போ சயின்டிஃபிக்கா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது மரணத்துக்கான நடை தான். ஆனா அந்த பென்குயினுக்கு அது தெரியாது. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டமா பென்குயின்ஸ் இருக்கிறப்போ சில பென்குயின்ஸ்க்கு பிரெயின் லெசியான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குமா, இல்லைனா வைரல் இன்ஃபெக்ஷனால அதாவது மூளையில வந்து தலையில அடிபட்டுரும், இல்லைனா ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது நியூரலாஜிக்கல் ட்ராமா இருக்கலாம், இல்ல சாப்பாடு ரொம்ப நாளா இல்லைனா ஸ்டார்வேஷனால மூளையில பிரச்சனை வந்துடலாம். மாதிரி ஏதாவது சம்திங் மூளையில வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மூளை வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, மலையை வந்து கடலாவும் கடலை வந்து மலை மாதிரியும் ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருமா. அதாவது சாப்பாடு இங்க இல்ல அங்கதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரெயின் வந்து அந்த பென்குயினுக்கு தப்பா அதோட காம்பஸை அதோட டைரக்ஷனே மாத்தி வச்சிருது. அந்த பென்குயின் வந்து சூஸ் பண்ணல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அந்த பென்குயினோட மூளைக்குள்ள வந்து தப்பான சிக்னல்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஓகேவா? ஸோ அந்த பென்குயின் வந்து அங்க உண்மையிலே சாப்பாடு இருக்குதுன்னு தெரியாம நினைச்சுக்கிட்டு அந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. பென்குயின் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மலையவும் தாண்ட முடியாது, அதை தாண்டி thousands of kilometers தள்ளி இருக்கக்கூடிய அந்த பக்க கடலுக்கும் போக முடியாது. இந்த பென்குயின் போற வழியில கொஞ்சம் தூரத்துக்கு பாத்தீங்கன்னா அதோட பாடி ஃபேட்டை அது பர்ன் பண்ணி அது உயிர் வாழுமா. நம்மளோட ஹியூமன்ஸே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் கரெக்டா. நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிடலன்னு என்ன போகுது, ஒன்றும் ஆகாது. நாளைக்கு சாப்பிடலன்னா என்ன ஆகும், நாள் ஃபுல்லா நான் சொல்றேன் ஒண்ணுமே ஆகாது. ஐ மீன் ஹெல்தியா இருக்கிறவங்களை சொல்றேன், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பட் நான் என்ன எக்ஸாம்பிளாவே நான் சொல்றேன், நான் வந்து கொஞ்சம் கோக்மாக்கா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் என் உடலை வச்சு நான் பண்ணுவேன். நான் வந்து எந்த விதத்திலையும் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனா நான் ஒன்று சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் வந்து மோர் தென் 10 days வந்து சாப்பிடாம இருந்திருக்கேன் என் லைஃப்ல. அண்ட் ஒரு vlog-ஆவே எடுத்து வச்சிருக்கேன். பட் நான் அதை போஸ்ட் பண்ணேன்னா தப்பா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தப்பா ட்ரை பண்ணிடக்கூடாது, நான் பண்ணல. நான் சும்மா கோக்மாக்கா பண்ணுங்கிறதுக்காக பண்ணுவேன். எனக்கு அது பிடிச்சிருக்குது, அவ்வளவுதான். எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு தோணுது, என் உடல் நான் பண்றேன், நான் பண்ணிட்டு ஒரு 10 நாள் வந்து சாப்பிடாம இருந்திருக்கேன். ஒண்ணுமே ஆகாது. ஆக்சுவலா வந்து ஒண்ணுமே ஆகுது, எனக்கு எதுவும் ஆகல. மை வைட்டல்ஸ்லாம் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன், நான் நல்லா தான் இருந்தேன். அதே மாதிரி ஏன்னா நம்மளோட பாடி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபேட் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் பர்ன் பண்ணி அது வந்து நம்மளை வந்து ஹெல்தியா பாத்துக்கும். ஓகேவா? அதாவது ஹெல்தியானா நம்மளை வந்து வாழ வச்சிரும், லைஃபை கண்டினியூ பண்ணிடும். ஹெல்தியாலாம் இருக்க மாட்டோம், பட் நம்மளை வந்து லைஃபை பார்த்துக்க வச்சிரும். நம்மளோட வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு நம்மளுக்கு தேவையான ஃபேட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பென்குயின்குள்ளேயும் அதுக்கு தேவையான ஃபேட் இருக்குது. ஆனா இந்த ஃபேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் தூரமா இந்த பனிக்குள்ள இந்த பென்குயின் நடந்துட்டு இருக்கப்போ காலி ஆயிடும். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பென்குயின் வந்து ட்ரெயின் ஆகி ஸ்டார்வ் ஆகி சாப்பாடு கிடைக்காம போற வழியிலேயே வந்து முடிஞ்சிடும். இதுதான் அந்த பென்குயினோட தலையெழுத்து. அந்த பென்குயின் வந்து எதனால் அங்கே போகுது, ஏன்னா அதோட பிரெயினில் ஒரு பிரச்சனை. அங்கே போகிறப்ப என்ன ஆகுது, கண்டிப்பாக அது இறந்து தான் போகுது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, அதை சுற்றி நிறைய சயின்டிஸ்ட் இருந்திருப்பாங்க கரெக்டாக. ஆனால் அவங்க எல்லாம் ரிசர்ச்சர்ஸ், அவங்க யாருமே அந்த பென்குயினை காப்பாற்றிருக்க மாட்டாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பென்குயின்ஸ் எல்லாம் காப்பாற்றிருக்காங்க. அங்கே போன சயின்டிஸ்ட்லாம் ஏர்லி டைம்ஸில் அங்கே போய் ஐயோ பென்குயின் தனியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்து திருப்பிலாம் வைப்பாங்க. ஆனால் அது மறுபடியும் அந்த சைடே போக ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரீல்ல அதெல்லாம் கூட நான் அதான் சொல்லியிருந்தேன். நான் இந்த பென்குயின் இன்னைக்கு ஃபேமஸான பென்குயினை பற்றி பேசல, ஜென்ரலாக அந்த பென்குயினோட கேரக்டரிஸ்டிக் அதுதான். நீங்க பிடிச்சிட்டு வந்து வச்சீங்கனாலும் அது மறுபடியும் அந்த இடத்தையே நோக்கி போயிட்டு இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டாக்குமெண்ட்ரியில அவரும் அதை சொல்றாரு, இந்த மாதிரி நான் பிடிச்சிட்டு வந்து வச்சேனாலும் அது அப்படிதான் போகும், அதனால அங்க காப்பாத்தல. அண்ட் இப்போ ஒரு ட்ரீட்டி வேற சைன் பண்ணப்பட்டிருக்குது. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, பென்குயின் அதோட வாழ்க்கை அதுதான் வாழும். அண்டார்டிகால நம்ம வேடிக்கை பார்க்க தான் போறோம். சோ நம்ம வந்து அதோட வாழ்க்கைக்குள்ள போய் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற சிங்கம், புலி, காடு அங்க ஆரம்பிச்சு நம்ம வீட்டுல இருக்கிற நாய், பூனை வரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிலத்துல எல்லாரோட வீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ அதை கூண்டுக்குள்ள போட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி
அண்டார்டிகால போய் பென்குயின்ஸோட வாழ்க்கையை நம்ம விளையாடக்கூடாதுங்கிறதுனால அது போகுதுன்னா அதை விட்டுருங்க, நீங்க போய் அதை டச் பண்ணக்கூடாது, அது வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சிச்சுன்னா அது அதோட டிசிஷன், அது போகட்டும், நீங்க யார் போய் தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்டார்டிகால எந்த சயின்டிஸ்டும் எந்த பென்குயினையும் வந்து போய் டிஸ்டர்ப் பண்றதோ தொடுறதோ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குங்கிறதுனால அவங்க அதை பண்ணல. அந்த பென்குயின் வந்து ஹியூமன்ஸே தாண்டி அதோட மரணத்தை நோக்கி அந்த பென்குயின் போகும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பா இருக்குல்ல. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அண்ட் ஃபேக்சுவல் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் வந்து இதுதான். ஓகேவா, ரொம்ப சயின்டிஃபிக்கா கூட பண்ணலாம். ஃபேக்சுவல் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ் இதுதான். பிரெயின் லெசியன், வைரல் இன்ஃபெக்ஷன், நியூரலாஜிக்கல் ட்ராமா, ஸ்டார்வேஷன், இந்த மாதிரி சில காரணங்களால, பயாலஜிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால, சைக்காலஜிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால பென்குயின் வந்து தப்பான திசையை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனா எனக்கு அதுலயுமே ஒரு பிலாசபி இருக்குது. இங்க யோசிச்சு பாருங்களேன், கேஜிஎஃப் படம் மாதிரி தான் இருக்குது. கேஜிஎஃப் படத்துல வர்ற ராக்கி பாய் மாதிரி அவனாவது வாழ்வானா? வாழ மாட்டான். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம ஒரு மாதிரி நான் என்ன அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு அட்டைன் பண்ணிட்டே இருப்பேன், நான் பாட்டுக்கு எனக்கு கோலை நோக்கி ஓடிட்டே இருப்பேன். அப்படி யாராவது இருப்பாங்களா? அப்படி இருக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படி படத்துல காமிப்பாங்க? ஒரு ஆர்க் இருக்கும். நீங்க செகண்ட் ஹாஃப் மட்டும் படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கறவங்க கிட்ட பார்த்தா வேண்டாம் பைத்தியக்கார மாதிரி பண்றான்னு தான் தோணும். ஆனா அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்திருக்கு, இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்கிறது அவனை மோல்டு பண்ணுது, அவனை ஒரு டைரக்ஷன்ல போட்டு வைக்குது, அவன் அந்த பாதையில போகிறான். அப்போ இந்த சொசைட்டி தான் அவனை மேக் பண்ணுது. கரெக்டா? அப்படி அவனை மேக் பண்றப்போ அவன் கடைசியில் என்ன பண்றான்? படத்துல பேசிக்கா ராக்கி பாய் என்ன பண்றாரு? எவ்வளவு பெரிய தாதாவா இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் கடைசியில் எல்லாரும் சுத்து போட்டாங்கன்னு தெரியறப்போ நீ என்னடா எனக்கு கொள்றது, நானே செத்துறேன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதுதான் கேஜிஎஃப் படத்தோட கிளைமேக்ஸ். கரெக்டா? அது வந்து லாஜிக்கலா ஒருத்தன் பண்ணுவானா, பிராக்டிகலா ஒருத்தன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பட் தட் இஸ் ஹிஸ் லைஃப், அது அவரோட சாய்ஸ். அப்படிதான் முடிக்கணும்னு நினைக்கிறாரு, எல்லா தங்கத்தையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, சம்பந்தமே இல்லாம எங்க எல்லாமோ தங்கத்தை உருவாக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா கொடுக்குறேன்னு அதையும் கொண்டு போய் கடல்ல போட்டுருவாரு. இதுதான் ராக்கி, அவரும் கூட சேர்ந்து போயிடுவாரு. இதுதான் கேஜிஎஃப் படத்தோட கதை. கரெக்டா? அதே மாதிரி தான் அது அவங்க சாய்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பென்குயின் வந்து அதை ரொம்ப நம்புது, ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல அங்க ஏதோ இருக்குதுன்னு நினைச்சிட்டு நம்புது அங்க. ஏன்னா அதோட மூளைக்குள்ள அப்படிதான் டைரக்ஷன் இருக்குது, அது ஒரு மேடா ஓடுது. கரெக்டா? இதுல நான் எங்க ஒரு பியூட்டி பாக்குறேன்னா, எல்லா பென்குயினும் வந்து லாஜிக்கலா பிராக்டிகலா இருக்கிறப்போ ஒரு பென்குயின் வந்து ட்ரீமியா இருந்தாலும் அதோட வாழ்க்கையை சேஸ் பண்ணுது இல்ல. அந்த பாயிண்ட்ல அந்த பென்குயினுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இங்க என்னடா போறோம், இங்க எல்லா பென்குயினும் இந்த சைடு போகுது, நம்ம மட்டும் இந்த சைடு போறோமேன்னு யோசிக்கிறப்போ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த டெசிஷன் எடுத்து அந்த சைடு போகுது இல்ல. நம்ம பிரெயின் வந்து அங்க இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனா லாஜிக்கலா எல்லாரும் இந்த சைடு தானே போறாங்க, இங்க தானே இருக்கவும் செய்யுது, கண்ணு முன்னாடி தண்ணியும் பாக்குறோம், இருந்தாலும் ஆப்போசிட்ல போற ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. அதுல வந்து டாக்டர் ஐன்லே அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த டாக்குமெண்ட்ரியிலே அவங்க சொல்றாங்க, தயவு செஞ்சு மனுஷங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, பென்குயினும் மனுஷனும் ஒண்ணு கிடையாது, இது பென்குயினோட பிஹேவியர், இது ஹியூமன்ஸோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுலயே நம்மால இருக்காரு வெர்னர் ஹெர்சாக், இந்த பட் வை கேள்வி கேட்டு விட்டார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இது டிப்ரெஸ்டு பென்குயின்ஸ் தான், மனிதர்களுக்கும் இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறவங்க இருக்காங்க. எங்க இங்க ரிசர்ச் பண்றவங்களே பாருங்க, உலகம் பிடிக்காம தானே அண்டார்டிகால எவனாவது அண்டார்டிகால வந்து வாழ்ந்துட்டு இருப்பானா? வீட்டுல குழந்தை கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, இல்ல புருஷன் கிடையாது, யாருமே கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு அண்டார்டிகால போய் எவனாவது இருப்பானா? அதுவும் மாசக்கணக்கா வருஷக்கணக்கா இங்க ரிசர்ச் ஒர்க்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பானா? சொசைட்டியே வேணான்னு சொல்லிட்டு அவன் நாடு வீடெல்லாம் விட்டுட்டு வருவானா? இங்க இருக்காங்க பாருங்க, இவங்களும் பென்குயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிலாசபிக்கலாவே அவர் எடுக்கிறார். அவரோட ஒரு இன்டர்வியூலே அவர் சொல்லுவார், எல்லாத்தையும் சும்மா ஃபேக்சுவலெல்லாம் நோண்டக்கூடாது, சில பிலாசபியெல்லாம் அதை என்ஜாய் பண்ணாது, ஒரு ஆர்ட், நேச்சரோட ஆர்ட்டை வந்து நம்ம சம்டைம்ஸ் அதை என்ஜாய் பண்ணவும் கத்துக்கணும். எல்லாத்துலயும் நோண்டி 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 எனக்கு பாரு, அதான் மறுபடியும் எல்லாருமே வந்து ஏன் முட்டிய பாரு, எனக்கு எவ்வளவு மூளை இருக்கு பாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் அழகை வந்து ரசிக்கணும் அப்படிங்கிறதா அவரோட டேக். ஓகேவா? ரொம்ப ஃபேக்சுவலா போவேன், அது அழகா பாருங்க, பிலாசபிக்கலா பாருங்கிறதுக்காக தான் அவர் அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. ஸோ எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அதுல ஒரு ஓகே, அது அந்த தைரியம் இருக்குல்ல, திரும்பி இந்த சைட் போறது, மூளையே அப்படிதான் சொல்லும். நம்மளுக்கு ஒரு நம்ம சில டெசிஷன்ஸ் லைஃப்ல எடுப்போம், ரொம்ப மேடா இருக்கும், எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, பட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை நம்புவோம், அதனால தான் டெசிஷன் எடுப்போம். அந்த மாதிரி ஒரு டெசிஷனா எனக்கு தோணுச்சு. இங்க அச்சீவ் பண்ண எல்லாமே பைத்தியக்காரன் தான். நீங்க மிகப்பெரிய ஆட்கள் எடுத்துக்கோங்களேன், இங்க நம்ம ஊர்லயே எடுத்துக்கோங்களேன், நம்ம தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி எடுத்துக்கோங்களேன். விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரிக்கு ஸ்விம் பண்ணி போனாரு, அந்த விவேகானந்தர் ராக்குக்கு ஸ்விம் பண்ணி போனாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அதுக்கு போட்ல போறோம், எப்படி வந்து அவர் அங்க ஸ்விம் பண்ணி போயிருப்பாரு, எப்படி ஒரு பிராக்டிகலான ஒரு மேட் எனர்ஜி இருந்திருக்கணும், ஒரு மேட் கோல் அங்க இருந்திருக்கணும். கலைஞர் வந்து தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்தாரு, ட்ரெயின் ஏறி போயிருந்தா என்ன இருக்கும், தமிழோட ஹிஸ்டரியே மாறி இருக்கும். ஏறாது நான் நிப்பேன்டா, தமிழுக்கு நிப்பேன்டான்னு சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் வந்து சினிமால இருந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்து என்னாலையும் ஜெயிக்க முடியும்னு காமிச்சிருக்காரு. ஸோ அந்த லிட்டர்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். அந்த இங்க அச்சீவ் பண்ண எல்லாருமே கிரேசி பீப்புள் தான், ரொம்ப நார்மலா பிராக்டிகலா லாஜிக்கலா யோசிக்கிறவங்களா, ஒரு முரட்டு தைரியம், அந்த சூதுகோம்ல சொல்ற மாதிரி ஒரு முரட்டு தைரியம் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பென்குயினையும் நான் அந்த ஆங்கிள் நான் பாக்குறேன். ஓகேவா? பட் நீங்க வந்து இந்த மேட்டர் பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா, அதாவது இந்த டாக்குமெண்ட்ரி பயங்கரமா இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க இன்னும் பார்க்க வேண்டியது இதே ஆளோடது இன்டு தி அபிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது நீங்க பாருங்க. கிறிஸ்லி மேன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் பாருங்க, செம்ம கண்டென்ட். அண்ட் ஓவரால் இதுதாங்க அந்த ஃபேமஸ் பென்குயின் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுக்கான ரீசன், ஆக்சுவல் ரீசன், சயின்டிஃபிக் ரீசன், ப்ராக்டிக்கல் ரீசன் என்னங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிலாசபிக்கலாகவும் எடுத்துக்கிறதுக்கும் அழகா இருக்கும். எது யாருக்கு வேணுமோ அதை தான் அவங்க எடுத்துக்கோங்க. எனக்கு ரெண்டுமே வேணும், ஸோ ரெண்டையுமே நான் கன்சியூம் பண்றேன். உங்களோட சாய்ஸ் என்னங்கிறத நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி, ஆக்சுவலா அந்த பென்குயினோட முடிவு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அது முடிஞ்சிருச்சுங்கிறதையும் ரிமைண்ட் பண்ணுங்க.
15 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாம யாரும் போய் பார்க்கல அதுக்கு என்ன ஆச்சுன்னு. ப்ராக்டிக்கலா லாஜிக்கலா அது முடிஞ்சிடணும், அதுதான் அகைன். ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்க்ரூடிஞ்சர்ஸ் கேட்டை பத்தி சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சா இல்லையாங்கிறது நம்ம போய் பார்க்குற வரைக்கும் தெரியாதுங்கிற மாதிரி, அது முடிஞ்சிருக்கணுங்கிறதா லாஜிக்கல் ஆன்சர். பார்ப்போம், தெரியல எனக்கு என்ன ஆச்சுன்னு. பட் ஒருவேளை அது முடியாமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அகைன் அதே விஷயம், அந்த ஹோப் நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஃபிலாசபி ஆஸ்பெக்ட் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி கமெண்ட் செக்ஷனை விட்றேன். நீங்கள் சொல்லுங்கள் அந்த பென்குயினுக்கு என்ன இருக்கும்னு. நான் லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக என்ன நடந்திருக்குங்கிறத சொல்லிட்டேன். பட் ஃபிலாசபிக்கலாக நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களோட டேக் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gowdy signing off. Love you all. Take care. Bye. Cheers, MGs.